10 வருட காதலித்து திருமணம் செய்தவர்கள் ஒரு பக்கமும், எப்படா இப்பெல்லாம் கல்யாணம் பண்ணீங்க, 10 வருஷம் எப்படா லவ் பண்ணீங்க முதல்ல? அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயாச்சாமி. நாங்கள் ஒரு 10 இயர்ஸ் லவ் பண்ணோம் சார். வீட்டில் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. ஓ, இவர்கிட்ட கேட்டுக்கு இப்போ லவ் ஒன்று தான் குறைச்சா இருக்கும். வீட்டில் வந்து வேறு பையனை பார்க்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஷீ இஸ் எ கிறிஸ்டியன், நான் ஹிந்து. இன்னெல்லாம் நெகட்டிவாக சொல்லுமோ அந்த அளவுக்கு நெகட்டிவாக சொல்லிட்டாங்க. வாயில வசம் போச்சு தேக்க. ஏன் அப்படி பண்ணிட்டே இருக்கீங்க? 22 ஆகஸ்ட் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட கல்யாணம் அன்னைக்கு. நானும் அவனும் வந்து சரி ஓகே நைட் பேச்சுலர் பார்ட்டின்னு சொல்லி குடிக்கிறோம். ரொம்ப அதிகமாக குடிச்சிட்டு நடு ரோட்டில் விழுந்து கிடந்தோம் 2 பேருமே. தம்பி இந்த விஷயத்தை கீர்த்தனாட்ட சொல்லிடாதுண்ணே. அவ்வளோ வல்னரபிளாக வந்து நைட் விழுந்து கிடக்கிறேன் அவன் வீட்டு வாசலில். இவளுக்கு கால் பண்ணேன் நைட்டு 11:45க்கு. அவங்க வீட்டில் வந்து அவங்களுக்கு தெரியாமல் அவள் கிளம்பி வராங்க. தம்பி எங்கே அழுத்துட்டு போகிறா? அங்கேயும் எங்களோட இருந்து காலையில் வரைக்கும் அங்கே இருந்துட்டு அன்னைக்கு காலையில் வந்து எங்களை கூப்பிட்டு போயிட்டு வீட்டில் விட்டா. டேய், அந்த தங்கத்தை தூக்கின்னு வாங்கடா. காதலிக்கிற பையன் குடிச்சிட்டு ரோட்டில் கிடக்குறான். அதை பார்க்குறப்ப பிரேக்கப் பண்ண தானே தோணும். நீ கேட்கறத பார்த்தா நீயே சில்லறையா வாங்கிட்டு நீயே ரூட்டை போட்டு கொடுப்ப போல இருக்கு. நாட் அ ரெகுலர் திங்னு எனக்கு தெரியும் சார். காலையில் 4 மணி வரைக்கும் நான் நடு ரோட்டில் அவங்க அந்த வாசலில் கிடந்தாங்க, நான் பக்கத்தில் உட்காந்துருந்தேன். ஸோ நாங்கள் 9 இயர்ஸில் ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸ் லாங் டிஸ்டன்ஸ். தட் இஸ் சேம் சிட்டிலேயே இருக்கல. 7 இயர்ஸ் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பா? எது என்னையா சொல்ற? ஆவ பெருசு. ஆமாம். ஐ மீன் ஒரே வேற ஊரா வேற நாடா? 2 இயர்ஸ் வேறு நாடு, மிச்சம் 5 இயர்ஸ் வேறு ஊரில் இருந்தோம். அப்படியா? ஓ, அதுவே உங்களுக்கு தெரியாதா? பட் ஆனால் இவங்க அப்பா வந்து நடு ரோட்டில் நைட் ஒரு 10:30 மணிக்கு 5 லிட்டர் சீமனை வாங்கிட்டு வந்து நடு ரோட்டில் ஊற்றி கொளுத்த போயிட்டாரு. உங்க பிள்ளைங்களை ஒழுங்கா கண்டிச்சு வளர்த்திருந்தா நமக்கு இவ்வளவு பெரிய அவமானம் வந்திருக்குமா? அவங்க தான் ஊர் சிலர் வந்து இன்னும் என்கரேஜ் பண்ணுறவங்க தான் அந்த பக்கம் நிறையா இருக்காங்க. ஒரு பப்ளிக்கா வந்து நடு ரோட்ல இந்த மாதிரி வந்து உயிரே போனாலும் பரவாயில்லன்னு அப்படியே அவங்க அப்பா அடிக்கிறாரு, அவங்க அம்மா அடிக்கிறாங்க. அதாவது மண்ணெண்ணை இவங்க மேல ஊத்திட்டாங்களா? அவங்க மேல அவங்க அப்பா ஊத்திட்டாரு. பப்ளிக் ரோட்ல 5 லிட்டர் கேன் எடுத்து என் மேல ஊத்தி சிரிக்கிற வெக்கமா இல்ல? போதாதுக்கு இவங்க அம்மா வந்துட்டாங்க சார். வந்து அவங்களும் என்னை அடிச்சாங்க. நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னோன்னே என் பொண்ணு இழுத்துட்டு போனவ காலு விலக கூடாது. அவ 2 காலும் தண்ணிலார் ஏறி கட்டையில நடக்கணும். எந்த ஊர் இது? ஈரோட்ல சார். ஈரோட்ல என்ன ஒரு கம்பத்திலே கட்டி போட்டார் சார் ஒருத்தர். மனுஷனாடா நீங்க எல்லாம். பட் இவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருக்கு எதுக்கு? ஏன்னா ஊருக்குள்ள கொஞ்சம் சென்சிட்டிவ் வேற அப்படின்னு நீங்க ஒதுங்கல. அதான் இல்லங்கற நான். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. இல்ல விடக்கூடாதுன்னு ஒரு வைராகியம் சார். அவங்க என் மேல வச்சிருந்த ட்ரஸ்ட் சார். புரிஞ்சதா? அந்த நம்பிக்கையை வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் குலைச்சிடக்கூடாதுங்கிறது வந்து வைராகியமா இருந்தேன் சார். கேட்டுக்க. ஒன்னும் வீட்ல இருந்து எதுவுமே எடுத்துன்னு வரல. ஆனா இவர் மட்டும் இருந்தா போதுங்கிற அந்த ஒரே நம்பிக்கை தான். நல்லா இருப்பீங்களா? டேய் நல்லா இருப்பீங்களா? தேங்க்யூ சார். நீங்கள் கேட்ட இவர்களுடைய காதலில் எது உங்களுக்கு எப்படி இது அப்படின்னு ஆச்சரியமாகிறது? உங்களுக்கெல்லாம் வேற வேலை இல்லையா? இவன் ஒரு மனுஷன்னு குளூர்ல இவன் பேச்ச கேட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்த போறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சுற்றி நிற்கும் போது கூட லவ்க்காக நான் நிற்கிறேன்றது எப்படி அவங்க நின்னாங்கன்னே புரியல. எப்படி 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 எப்படி? எதுக்கு இத்தனை எப்படி? இல்ல எப்படிப்பா? நீங்களா தான் என்ன பண்ணிருப்பீங்க? நானா இருந்தா அப்பா அம்மா சொல்ற பேச்சே கேட்டிருப்பேன் சார். வாழ்க்கை நாடகமா என் பொறப்பு போய் கணக்கா. நம்ம சேரத்துக்காக தானே லவ் பண்றோம். நம்ம உயிரே போயிடுச்சுன்னா அப்புறம் அப்போ அவங்க தனியா அவங்க கஷ்டப்படுவாங்களா? உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார். சேராம தனித்தனியா இருந்து சந்தோஷமா இருந்துட்டு போக ஓ, வேண்டியது. தனித்தனியா இருந்து சந்தோஷமா இருந்துக்கலாம். அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க. வேற ஏதாவது ஆச்சரியமா இருந்தது? சரி, எனக்கு ஃபர்ஸ்ட் 10 வருஷம் லவ் பண்ணீங்களான்றதே அதுவே ஆச்சரியமா இருக்கு. இருக்கு. டேய், என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற? 10 வருஷம் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணீங்களா எப்படிடா அப்படின்னு இருக்கு எனக்கு. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். நாங்க 18 தடவை வீட்டுல மாட்டி செம்ம அடி வாங்கினேன். அதெல்லாம் ஒரு தடவை அடி வாங்கியிருந்தா கூட வீட்டுல சொல்றதே கேட்டிருப்பேன். என்னமோ ஒருத்தரை லவ் பண்றீங்க சீரியஸா, வீட்டில் ஒரு அடி அடிக்கிறாங்க, அந்த பையனை லவ் பண்ணக்கூடாதுன்னு, அப்போ வேணான்னு முடிவு பண்ணிடுவீங்களா? இதெல்லாம் என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? எல்லாம் உங்களுக்கு அடுக்குமா? இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் போது நான் வந்து எப்படி அவங்க ட்ரூவா லவ் பண்றாங்களா நம்மளுக்கு தெரியாது. சொன்னேன் பொட்டச்சி சாவாசம் வேணாம்னு, கடைசி வரைக்கும் கேட்க மாட்டேன்ட்டானே. அடி வாங்குற அளவு ஒருத்தான ரிலேஷன்ஷிப்ல இல்லைன்னு நினைக்கிறீங்க? கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகல, அதுக்கு என்ன? எப்படி ஆவு? என்னால இவங்க செய்யற இதை செய்ய முடியாது, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னது? பெட்ரேயல், நிறைய ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கு சார்.
நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. நம்பிக்கை தான் நம்பி விட்டுருந்தேன் எல்லாத்தையும். இங்க வந்து ஒரு உடைந்த இதயம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த இதயம் உடைகிறதுங்கிறதுக்கு சொல்லப்படக்கூடிய சில காரணங்கள் இங்கெல்லாம் இருக்குது. ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? பெஸ்டி கல்ச்சர். பெஸ்டி கல்ச்சர். வை பெஸ்டி கல்ச்சர்? மோஸ்டா அவங்க லவர்ஸோட பெஸ்டிக்கு தான் ரொம்ப நிறைய அட்டென்ஷன் கொடுக்குறாங்க. யாருடி இந்த சுரேஷ்? ரமேஷோட ஃப்ரெண்டு. நீ இன்னும் ரமேஷே யாருன்னு எனக்கு சொல்லல. நான் என்ன சொன்னேன், அதுக்கும் ஒரு எல்லாத்துக்குமே ட்ரஸ்ட் வேணும். அது ஏன் பெஸ்டியா இருக்கணும்? அது ஜஸ்ட் ஃப்ரெண்டாவே இருந்துட்டு போயிடலாம்ல. இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. இப்ப நீங்களே உங்க பார்ட்னருக்கும் அதே கண்டிஷன் தான் போடுறீங்க. அவங்க கூட பேசனா ரொம்ப வச்சுக்காது. நீங்க எப்படி டிசைட் பண்றீங்க அவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்பை? இதைத்தான் திருவள்ளுவர் துப்பாருக்கு துப்பாய, துப்பாருக்கு துப்பாக்கி வரலன்னா விட்டுரு. ஸோ இப்போ யாராச்சும் என்ன லவ் பண்ணா கூட நம்மலாம் யாரையுமே லவ் பண்ண மாட்டாங்க. அவங்க ஏன் நம்ம லவ் பண்றாங்க? அந்த மாதிரி நிறைய செல்ஃப் டவுட் இருக்கும். இல்லையா? அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. எங்கடா இருக்கு? செல்ஃப் டவுட்ல இருக்கக்கூடிய ஆளுங்கள்ட்ட கேஸ் லைட்டிங் பண்றது. நீ தான் அந்த தப்பு பண்ண, உன்னால தான் இந்த பிரச்சனை. அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? Gaslighting is wrong. There is no justification அதுக்கு. உங்களுக்கு அந்த ரியலைசேஷன் ஆல்ரெடி வந்துருச்சுன்னா அதுவே அது எவ்வளவு பெரிய விஷயம். நான் சொல்ல நல்ல தம்பி ரொம்ப கருத்தா பேசுவாப்ல. இதெல்லாம் கருத்தா? இப்போ நீங்க சொந்தக்கார பையன் தானே? ஒத்துக்கல உங்க வீட்ல? அப்பா அம்மா வந்து ஒரு நோயால இறந்து போனாங்க. சரி. இருக்கிறது குடிசையா இருந்தாலும் உன் மனசு தாஜ்மஹால். ஒருவேளை அவனுக்கும் இருக்குமோ அப்படிங்கிறது அவங்களோட பயம். அவங்க பயந்தாங்கல்ல, அது மாதிரியே உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு நீங்க பயப்படலையா? நம்பிக்கை தாமா வாழ்க்கை. நம்பினார் கைவிடப்படா. இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் சந்தோஷமா பிடிச்சவனோட வாழ்ந்துட்டு போயிடலாம் நினைச்சேன். அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும்னே. ஆமாடா. சில தர்த்தரம் பிடிச்சவனுக்கு அதெல்லாம் கிடைக்காது. அதான் சார் லவ். தட்ஸ் லவ். என்னடா அது? என்னடா இங்க நடக்குது? ஒண்ணுமே புரியல. யார் இவன்? சும்மா இருப்பா, உனக்கு ஒண்ணும் புரியாது. டச்சூட். காட் bless you. ஆல் குட். நோ. இப்போ நாங்க சந்தோஷமா இருக்கோம். ஒரு வருஷத்துல யாரோட தயவும் இல்லாம. மச்சான், கடவுளை நம்பாத, உன்னை நம்பு. நான் கடவுள். சூப்பர்ல சார். இதுக்கு மேல என்ன சார்? என்ன சார் நீங்க எங்கிட்டே பேசுறீங்க? நீங்க தானே சார் சொன்னீங்க. காட்டுறவன் காதை தூக்கி காட்டினா குத்துறவன் ஊசிக்கு மேல உலக்கையில குத்துவானா? நான் சார் சொன்னேன், அது தெரியாம சொன்னேன். இப்ப நல்லா சூப்பருங்க நீங்க, அவ்வளவுதான். வேற வார்த்தையே இல்ல. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? இந்த லவ் எல்லாம் கேட்டுட்டு நான் லவ் பண்ணதே இல்ல சார் இது வரைக்கும். எனக்கு ஏய் உன்னதான்டா. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். லவ்னா என்னடா அது முதல்ல சொல்லுங்கடான்னு இருந்துச்சு. இப்ப அவங்க சொன்னதுலே தெரிஞ்சிருச்சு சார் அதான் லவ் அப்படின்னு. புரிஞ்சுக்கிட்டாங்க வாசு. பாபு எந்த விஷயம் பிடிக்குதோ அந்த விஷயத்துக்காக பிடிவாதமா இரு. தப்பே இல்லை. உனக்கு ஒரு விஷயம் பிடிக்குதுன்னா அது யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாத. ஒரு விஷயம் வேணும்னா ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, ஆட்டம் பிடிக்க தெரியணும். இப்போ நிறைய உயிரினங்கள் வந்து ஒருத்தனுக்கு ஒருத்திலாம் ஒன்று வாழ்றது கிடையாது. மனித உயிரினம் என்ன பண்ணுது? அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ட்ரை பண்ணுது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டுங்க.